வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐபிஎம் எப்படி செக் பண்ணுறது, ஐபிஎம்மோட யூசேஜை பார்க்க போகிறோம். முதல்ல ஐபிஎம்னா என்ன, இயர்லி ஸ்டேஜில் உள்ள போர்டுலாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் வந்து வராது. 6 ஐஜிபிடி கொடுத்துருப்பாங்க, ஒரு டிரைவர் ஐசி கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபால்ட் அவுட்டு சிஎஸ்சி கரண்ட் சென்சிங்காக ஒரு சர்க்கியூட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஐபிஎம்ன்றது என்னென்னா 6 ஐஜிபிடி டிரைவர் ஐசி சென்சிங் சர்க்கியூட்டு இது எல்லாம் சேர்த்த ஒரு மாடுல்னால் என்னென்னா ஸ்பேஸை குறைக்கிறதுக்காக மாடர்ன் டேஸில் வந்து இப்போ போர்டு சின்னது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது போல் மாடல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் ரிப்பேரிங்கில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் இது போல் மாடல்ஸில் ஏதாவது ஒன்று போனால் கூட மொத்தமாக மாற்றணும். ஸோ காஸ்ட் கம்மியாக இருந்தால் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ரைட்டு. அதாவது இன்டெலிஜென்ட் பவர் மாடல் இதோட பேர். இதில் வந்து பின்ஸ் வந்து பாருங்கள், இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் நம்ம பேக் சைடில் பார்க்க முடியாது அந்த ஐசியோட நம்பர் டேட்டா ஷீட்லாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த சாம்சங் போர்டெலாம் பார்த்திங்கன்னா அதோடைய நம்பர் பேக் சைடில் இருக்கும், அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ரஃபாக வந்து எப்படி சொல்கிறேன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டாக எப்படி சொல்கிறேன்றது பாருங்கள். இதில் வந்து 6 லைன் போகுது. 6 லைனுன்றது என்னென்னா 3 ஹை 3 லோ. சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் வந்து சென்சிங் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபால்ட் அவுட்டில் இன்புட் கொடுத்து சிஎஸ்சி கரண்ட் சென்சிங்கில் அவுட்புட்டை எடுக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு இடையில் பார்த்தா ஒரு சென்சார் இருக்கும், இன்பில்ட்டாக ஒரு சென்சார் இருக்கும். அதில் இருந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கண்ட்ரோலருக்கு கொடுத்துருவாங்க. இது என்னத்துக்காகனா, இது ஏதாவது ஓவர் கரண்ட்டு ஹை கரண்ட்டு இருந்துச்சுன்னா சென்ஸ் பண்ணோம். சென்ஸ் பண்ணிவிட்டு இதை ஐபிஎம் இதுக்கு இன்புட்டாக போன உடனே, மைக்ரோ கண்ட்ரோலுக்கு இன்புட்டாக போனோடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். இதோடைய வேல்யூவும் நான் செக் பண்ணுறேன். ஒரே நிமிஷம் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் மோடில் வச்சுக்கிறேன். 3 பின் வந்து UVW மைனஸ் இதில் வந்து பாசிட்டிவ் ஹை வோல்டேஜ். அதாவது ஒரே நிமிஷம், இது வந்து கொஞ்சம் கண்டினியூட்டி இல்லாத போல இருக்குது. நான் அதனால் வந்து இங்கே வச்சுக்கிறேன், இங்கே போர்டில் வச்சுக்கிறேன், மெழுகு இருக்கிறதுனால இங்கே வச்சு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா 0.503 நெக்ஸ்ட்டு சேம் வேல்யூ வரும், 3ஆவதுலேயே அது வரும். ஸோ இது வந்து அவுட்புட் செக்ஷன் நல்லா இருக்குது. சரிங்களா? லாஸ்ட் திங்கை வந்து என்னென்னா 300+ வோல்டேஜ். ஸோ இது வந்து 300+ வோல்டேஜ், அதுவும் 518 வருது. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கு. கோல்ட் செக்கில் ஐபிஎம் நல்லாயிருக்கு. இப்போது இந்த ஐபிஎம்லோடைய வோல்டேஜ் நான் வந்து இன்டோர் போர்டெலாம் கனெக்ட் பண்ணல, ஒன்லி அவுட்டோர் போர்டில் பார்க்குறேன். ஸோ இதோடைய பேசிக்காக ஒரு ஏசி இன்புட்டை கொடுத்துட்டு என்னென்ன வோல்டேஜ் வருதுன்றது செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதில் வந்து வரக்கூடிய வோல்டேஜ் பார்க்குறேன். இதில் வந்து கிரவுண்ட் பின்னில் ஏதாவது UVW கிரவுண்டில் வந்து ஏதாவது ஒரு இதில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு இதுவாக செக் பண்ணுறேன். போர்ட்லேயே வச்சிடுறேன், ஏன்னா இந்த லைனில் மெழுகு இருக்குது. வேல்யூ கிளாரிட்டி இல்லை, ஒரே நிமிஷம் கிளாரிட்டி இல்லை. பார்த்தீங்கன்னா நமக்கு 308 வருது. இது வந்து டிசியான வோல்டேஜ், அதாவது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ். இது பார்த்தீங்கன்னா அரௌண்டு 11-12 வோல்ட் வருது. அதாவது இந்த 3 பின்லேயும் வந்து நமக்கு UVWயில் வந்து நமக்கு ஒரு 15 to 20 வோல்ட்டு கிட்ட வெரி ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து அவுட்புட்டோடைய வோல்டேஜஸ். இந்த கம்ப்ரஸர்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் ஒரு வோல்டேஜ் வந்து பாருங்கள் UVWயில். இது வந்து ஸ்டாண்ட் பையில் வரும். நார்மலாக ரன் ஆகும்போது 150லேருந்து 300 வோல்ட் வரையும் சுவிட்ச் ஓவர் ஆகும். சரிங்களா? இது வந்து ட்ரைவ் பண்ணும். சாஃப்ட் சிக்னலை வந்து உள்ள டிரைவர் ஐசி இருக்குது, அதை சுவிட்ச் பண்ணி கொடுக்கும். சுவிட்ச் பண்ணி கொடுத்தோன்னே வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 3 ஃபேஸில் வந்து க்ரியேட் ஆகும். சரிங்களா? அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து இல்லைன்னா உனக்கு நமக்கு இந்த இது கிடையாது. அதாவது இதில் டேட்டா ஷீட்லாம் பார்க்கணுன்னா இந்த ஐசி எடுத்துகிட்டு தான் பார்க்கணும். ஏற்கனவே சொன்ன இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள் 15 வோல்ட் ட்ரைவ் ஆகுது, 15 வோல்ட் ட்ரைவ் ஆகுது. 20 வோல்ட்டில் வச்சுக்கிறேன், 15 வோல்ட் ட்ரைவ் ஆகுது. ஸோ இந்த 15 வோல்ட் வந்து இந்த ஐசிக்கு வரும். 15 வோல்ட் வந்து ஸோ இதில் வந்து 15 வோல்ட் வரும். எக்ஸாக்டாக 15 வோல்ட் வருது. ஸோ 3ஆவது வோல்டேஜ் என்ன வோல்டேஜ்னால் இது தான் இந்த ஃபால்ட் அவுட் பின். ஃபால்ட் அவுட் பின் வந்து 4ஆவது பின்னில் ஃபால்ட் அவுட் பின் வருது, 5 வோல்ட் வருது. ஆக்சுவலாக அது வரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டர்லேருந்து வருது. இந்த ரெசிஸ்டராக இங்கே ரெசிஸ்டர் இருக்கும், இந்த ரெசிஸ்டர்லேருந்து வருது 5 வோல்ட்டு. ஸோ 5 வோல்ட்டோட இந்த முனையிலேருந்து வருது, இந்த முனையில் வருது.
ஸோ இப்போ இதிலேருந்து அதாவது இந்த ஃபால்ட் இதில் இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா 5 வோல்ட் இதுலேருந்து வருது ஃபால்ட் அவுட் பின் போயிட்டு. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள சென்சாருக்கு போகுது. சென்சாருக்கு போகும்போது 1.45 வருது. த்ரூ த ரெசிஸ்டன்ஸ் வந்து இது ட்ராவல் ஆகுது. இந்த வோல்டேஜ் இது வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ இதுதான் இதோடைய சர்க்கியூட்டு. ஸோ ஃபால்ட் அவுட்லேருந்து சிஎஸ்சி கரண்ட் சென்சிங் இந்த இடையில வந்து ஒரு தெர்மல் இது சென்சார் போட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த சென்சார் ஏதாவது ஓப்பன்லாம் ஆச்சுன்னா கூட கண்ட்ரோலருக்கு போகாது. அப்போ என்ன ஐபிஎம் தான் ஃபால்ட்டுன்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். பட் இது வெளியில் சென்சார் கூட ஒரு 13K சென்சார் கூட அடித்து நம்ம லூப் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து டிரைவர் ஐபிஎம்ன்றது மாடல் தான். இதுக்குள்ளே ஒரு சென்சார் சர்க்கியூட் இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? ஒரே நிமிஷம். ஸோ இப்போ வந்து இதில் டிஸ்சார்ஜ் ஆகட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4th பின்னில் இன்புட்டு, ஃபஸ்ட்டு பின்னில் அவுட்டு சிஎஸ்சி. இதில் பாருங்கள் எவ்வளோ வருது, 6 பாயிண்ட் படிப்படியாக ஏறுது. ஆக்சுவலாக இது எவ்வளோன்னா 13K சென்சார். இது ஒரு இது சென்சார், இது 13K சென்சார். இது பாருங்கள் படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ஐபிஎம்மோட ஹீட்டு குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் மெயினான இது பாயிண்ட். இது தான் யூவிடபிள்யூவில் யூஸ்வலாக 15 to 20 வோல்ட் வந்து ஸ்டாண்ட் பைலேயே வந்துடும். 15 வோல்ட் இதுக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு 15 வோல்ட் ஷார்ட்டாக இருக்குன்னா இந்த ஐபிஎம் சைடில் பார்க்கணும், ஃபேன் கண்ட்ரோலர் சைடு பார்க்கணும், பிஎல்டிசி இருந்தால் ஃபேன் கண்ட்ரோலர் பார்க்கணும். அதுக்கப்புறம் 1.5 10க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம அந்த இது ஐஜிபிடியோட டிரைவர் ஐசிக்கு பார்க்கணும். ஏன்னா அதுக்கு 15 வோல்ட் வரும். ஸோ இந்த 3 இடத்துல நம்ம மார்க் பண்ணாலே இந்த 15 வோல்ட்டோட ஷார்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே.